ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெவர்லி மேற்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு முன்பாக ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி பெவர்லி தொழிற்சாலையை சென்றடைந்தது. தெனியாய பெவர்லி பிரதான வீதியை மறைத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டது. தெனியாய பெவர்லி தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக சம்பள உயர்வு கோரி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3 தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 300க்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சம்பளம் பத்தாது இருக்காங்க. ஆறுமுக தொண்டமா, முத்து சிவலிங்கம், பழி திவாபரம் எல்லாம் இருக்காங்க. 5 சேத்துக்கு வேலை அவங்க எல்லாம் ஒண்டிடுறாங்க. அதனால எங்களுக்கு 1000 சம்பளம் எங்களுக்கு வேணும். கம்பெனிக்கு தோட்டத்தை எடுத்தாங்க மூட்டானுங்க. தேங்காய் ஒண்ணு 50 ரூபாய். இப்ப இந்த தோட்டக்காடு சம்பூர்ணமா காடா கிடக்கு. 1000 ரூபாய் சம்பளத்துக்கு கட்டி தொண்டை தண்ணி போக போராடி வாங்கணும். ஒரு நாள் சம்பளத்துக்கு நாங்க அட்டையில கடிப்பட்டு மழை நனைஞ்சி குழந்தை கொத்தி பாம்பு கடிச்சு காடா கிடக்க மழையில முதலாளி மாறா பேர்ல விட்டு வெளியிறங்கி வருஷம் சண்டை நடத்த அடிப்பாங்க பார்லிமெண்ட்ல. இதேவேளை தெனியாய என்சல் பெரிய தோட்டம் தொழிற்சாலைக்கு முன்பாக ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி தெனியாய நகரை சென்றடைந்தது. இதனையடுத்து கருப்பு கொடி மற்றும் எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தியவாறு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 9 தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளிக ஒவ்வொரு நாளும் வெத்தி வேர்வை சிந்தி அட்டையில கடிப்பட்டு பாம்பு பூச்சி குழவி இப்படியெல்லாம் இம்சப்பட்டு உழைக்கக்கூடிய வர்க்கம். எங்களோட கண்ணீரை வடிக்காதீங்க. நாங்க 450 ரூபாய் சம்பாதிச்சு எனக்கு பத்தாது. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, பிள்ளைங்க நோவு நடிகை பாக்குறதா 450 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்க. எங்களுக்கு 22 கிலோ கேக்குறாங்க. 22 கிலோவுக்கு தான் வேற தாரேன்னு சொல்லி 21 கிலோ கூட அரை பேர் தான் கொடுக்காங்க. ஏன்னா 16 கிலோ எடுத்தா கூட 16 கிலோ கூட எங்களுக்கு அரை பேர் தான் போடுறாங்க. ஏன்னா பேரே போடவும் மாட்டேங்கிறாங்க. யாட்டியாந்தோட்டை 11 தோட்ட மக்கள் சம்பள உயர்வு கோரி தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கொடுக்க வேணும். எங்களுக்கு ஏரிய செய்யுமே சேர்த்து கொடுக்க வேணும். திகாம்பரம் ஐயா அவருடைய அரசியலையும் அவருடைய தொழிற்சங்கத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. தொண்டமான் ஐயா அவருடைய அரசியலையும் தொழிற்சங்கத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்களுடைய தொழிற்சங்கத்தையும் அரசியலையும் எதிர்பார்த்து கொண்டு வேலை செய்யறாங்க. 1000 ரூபாய் சம்பளமும் வேண்டும். நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நாங்க அட்டையில மழையில வெயில்ல படாத பாடுபட்டு நாங்க இந்த தொழிலுக்கு இறங்கி வேலை செய்யறோம். 450 ரூபாய் பிள்ளைய சம்பளம் எடுத்து 3 பிள்ளைய படிக்க வைக்கிறதா, நான் நோயாளி பிள்ளைக்கு மருந்து எடுக்கிறதா, தயவு செஞ்சு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுங்க. இல்லாட்டி போனா நீங்க நாங்க செய்யற தொழிலை செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க நாங்க எப்படி கஷ்டப்படுறோம்னு. 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி களுத்துறை தொடங்குட பகுதியில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை தொடங்குட பயாகல பகுதியில் உள்ள ரப்பர் தொழிற்சாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொண்டமான சொன்னார் உன்னேற இருந்துகிட்டு நாங்க 1000 எங்க மக்களுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சந்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு எவனுமே இல்லையே. 450 ரூபாய் சம்பளம் எடுத்து நாங்க என்ன பண்றது? பிள்ளைங்களை படிக்க அனுப்ப வைக்கலுமா, சாப்பிட ஆளுமா, என்ன செய்ய ஆளும்? எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு 400 ரூபாய் பத்தாது. 400 ரூபாய் எங்களுக்கு பத்தாது. மருந்து எடுக்க போனாலும் எங்களுக்கு 1000 ரூபாய் கட்டுற ஒரு மருந்து எடுக்க போனா. இதேவேளை மலேக சமூக செயற்பாடு குழுவின் நேற்றைய ஊடக சந்திப்பில் இவ்வாறான கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்த போது சில மாத பேச்சுவார்த்தைகள் பின்னர் தோட்ட கொம்பனிகள் 830 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குவதற்கு தயாராக இருந்ததாக தொழிலமைச்சர் ஜோன் செனவிரத்ன அப்போதே கூறியிருந்தார். எனவே நாங்கள் இன்றைக்கு 730 ரூபாயை பெறுவதை விட 830 ரூபாயை பெற்றிருக்க முடியும். இது ஒரு வகையான சந்தர்ப்பவாதம்.